கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். போதகர் என்று கூறிக்கொள்கின்ற ஒருவர் எவ்வளவு மோசமாய் இருந்தாலும் அவர் வெள்ளை அங்கியுடன் வரும்போது அவரை மதிக்கும்படி நாம் தூண்டப்படுகின்றோம். காவல்துறையை சேர்ந்த ஒருவர் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் அவர் காவல்துறை உடையில் வரும்போது நாம் அச்ச உணர்வோடு அவரை பார்க்க தூண்டப்படுகிறோம். ஒருவர் எவ்வளவு வசதி உள்ளவராய் இருந்தாலும் அவர் ஒரு பழைய உடை உடுத்தி வந்தால் அவரை அற்பமாக பார்க்க தூண்டப்படுகின்றோம். ஒருவர் உடுத்திருக்கும் உடையின் தன்மையின் அடிப்படையில் அவரை நாம் எடை போடவும் அவரை குறித்து மதிப்பிடவும் நாம் ஏவப்படுகிறோம். காவல்துறையினர், உயரதிகாரிகள், இராணுவ வீரர்கள், கம்பெனி பணியாட்கள், சினிமா நடிகர்கள், நடனக்காரர்கள் ஆகிய எவருக்கும் அணிகின்ற உடையின் தன்மைகள் முக்கியமானவை. ஒருவர் உண்மையில் எப்படிப்பட்டவரோ நாம் அறியோம். ஆனால் அவர் உடுத்திருக்கும் உடை அவரை குறித்து ஒரு விதமான கணக்கை போட நம்மை கட்டாயப்படுத்துகிறது. அதுதான் உண்மை. அநேகர் சொல்கின்ற விஷயம் உடையை பார்க்கக்கூடாது, உள்ளத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் தேவன்தான் உள்ளத்தை பார்க்க முடியும். மனிதன் உடையத்தான் பார்க்கிறான். அவனால் அப்படித்தான் பார்க்க முடியும். ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் மிகவும் நல்லவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அணிகின்ற அந்த உடையின் தன்மையின் அடிப்படையிலேயே அவர்களை குறித்து மற்றவர்கள் சிந்திக்க முடியும். சிலர் நல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை நம்புவார்கள். ஆயினும் பிறர் அவர்களை அவ்விதமாக நம்ப முடிவதில்லை. அவர்களை உலக பிரகாரமானவர்கள் என்றும் கலாச்சார சீரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றுமே தான் நம்ப முடியும். அது அவர்களின் தவறல்ல. உடை அணிந்து கொள்பவர்கள் தங்களின் உடைகளின் தன்மையினால் கொடுக்கும் சிந்தனையே அது. எனவேதான் வேதாகமம் தகுதியாய் உடை அணிந்திட நம்மை அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, மனிதனை அவனுடைய ஆடையினால ஒரு கணிப்பு, அவன் உடுத்திருக்கிற ஆடையே அவனுக்கு ஒரு கணிப்பை கொடுக்கிறது. அதாவது ஒருவர் மனதில் இன்னொருவர் மனதில் ஒருவர் ஆடை அணிந்திருப்பதை இன்னொருவர் பார்க்கும்போது அந்த ஆடையின் தன்மையை வைத்துதான் அந்த மனிதனுக்கு ஒரு கணக்கு. இந்த மனுஷன் இப்படிதான் இருப்பாரு, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இந்த பொண்ணு இப்படித்தான் இருக்கும், அவங்க வீட்டில் இப்படித்தான் இருக்கிறாங்க எல்லாரும், அப்போ இந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே மனுஷனுடைய மனசுல அந்த சிந்தனை வந்துடுது. அது கல்ச்சராக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அது மற்றவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை உடனடியாக ஒரு மார்க் போட வேண்டிய அளவுக்கு வந்துடுது.
ஒழுக்கம் உள்ளே இருந்தால் உடையில் ஒழுங்கு இராமல் போகாது. அதான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். இருதயத்துல ஒழுக்கம் இருந்தால் வெளியில ஓட சரியா இருக்கும். அங்க ஒழுங்கு இல்லாம இருக்காது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆடையெல்லாம் பார்த்தா அலங்கோலமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. ஐயா, சின்ன பிள்ளைகள் உடுக்கலாம், அது வேற. வாலிப பிள்ளைகள் உடுத்துறதுக்கு அது வேற. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்து பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு அதுவும் அதே ட்ரெஸ் தான் உடுத்துருக்கு. என்னன்னே தெரியல இது. எந்த நாட்டுல இருக்குங்கிறத, எந்த கலாச்சாரத்துல இருக்குங்கிறத புரியாம, உணராம, பழைய வாழ்க்கைய மறந்து, பழைய ஆடைகளை மறந்து, இன்றைய கலாச்சாரம் அப்படியே பார்த்தீங்கன்னா, மனுஷன தத்தளிக்க வைக்குது. ஒரு ஆடை உடுத்துற உடுக்குல இன்னொருத்தன் எடப்படுறான். இவ இப்படித்தான் இருப்பா, இவன் இப்படித்தான் இருப்பான். அப்படிங்கிறது ஒரு கணக்கு போடுது. இன்னும் சில பேர் அலங்கோலமா உடுக்கும். அரைகுறையா உடுக்கும். கொஞ்சம் தான் மறைக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு ஆடை இருக்குது. இது ஆலயத்துக்கு வந்தாலும் அது ஒழுங்கு இல்லாம தான் வரும். ஆடையில ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்தந்த சீருடைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அரைகுறை நிர்வாணமா வர்றது தேவனுடைய பார்வையில அது அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கு. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாவம் உள்ளே குறுக்கிட்ட போது அவர்கள் நிர்வாணியாய் மாறினார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அத்தியிலை எடுத்து அவர்கள் உடுத்திக் கொண்டார்கள். ஆனா அது பூரணம் இல்ல. முழு நிர்வாணத்தை மறைக்கல. அதனால தான் தேவனுடைய பார்வையில அது அருவருப்பா இருந்தபடினால தான் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் உடை உடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக கற்றுத்தருது. இத ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம இத வாசிக்கிறோம். ஆடைகள் உடுப்பது எப்படி உடுக்கணும்? முதல்ல என்னுடைய நிர்வாணம் மூடப்படும். அது ஒரு பக்கம். 2வது மற்றவர்களுடைய பார்வையில என்னுடைய ஆடை எப்படி இருக்கும்? எனக்கு என்ன மதிப்பு போடுவாங்க? இந்த ஆடை என்ன தன்மை வெளிப்படுத்திட்டு இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, காலத்துக்கு ஏற்றபடி கோலம் போட வேண்டாமா? பைபிள் மாறலையே! பைபிள் எழுதி கொடுத்துருக்க பைபிள்ல அப்படியே தானே இருக்குது. அதுல வசனங்கள் அப்படியே தானே இருக்குது. அந்த வார்த்தை மாறியிருந்தா நீ மாற வேண்டியது தான். அந்த அதுல கொடுக்கப்பட்ட ஆடைகள் மாறியிருந்தா, நீ உன்ன மாத்திட வேண்டியது தான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வஸ்திரம் தனியா இருக்குது. தகுதியான வஸ்திரம், தகுதியான ஆடை. அது அலங்காரமா இருக்காது. அது அசிங்கமா இருக்காது. அது அரைகுறையா இருக்காது. அது நிர்வாணமா இருக்காது. அது மற்றவர்களுக்கு கவர்ச்சியா இருக்காது. மற்றவர்களை தூண்டாது, இழுக்காது. மற்றவருடைய கண் பார்வைக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரமே தனிதான். அந்த ஆடையே தனிதான். தேவன் தந்த இந்த சரீரத்தை நாம் எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக அதை காண்பிக்கிறோம்? மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்வார்கள்? அப்படிங்கிற சிந்தனைலாம் கிடையாது. அ யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? நான் என் வழியில போவேன். தேவனுடைய வழியில வராத பட்சத்துல நீ எத்தனை பேர கீழ தள்ளுறியோ, அத்தனை பாவமும் உன்ன தான் சேரும். உன்னுடைய சரீரத்தை பார்த்து, அது ஆணாகிலும், பெண்ணாகிலும், யாராகிலும் இருப்பவர்களானால், உங்களுடைய வஸ்திரத்தை பார்த்து இன்னொருத்தர் வித்தியாசமான முறையில அவருடைய சிந்தனையை தூண்டுகிற வகையில, பாவத்தை தூண்டுகிற வகையில ஏதாகிலும் இருக்குமானால், அதனுடைய பொறுப்பு நீங்க தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவன் பாவத்துல கீழ விழப்போறான் அப்படின்னா, தூண்டப்பட்டது யாரால? அதான் முக்கியம். அன்பார்ந்தவர்களே, அலங்காரமான நான் ஆடை மட்டும் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஆடைய குறித்து தான் பேசுறேன். அதனால நீங்க உடுத்திக் கொள்ளுதலாகிய ஆடையை நீங்கள் தேவனுக்கு ஏற்றபடி, கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்கள் அதை
உடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்குது. அரைகுறையாக உங்களுடைய உடம்ப காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது அருவருப்பு. தேவனுடைய பார்வையில அது அருவருப்பு. அந்த அருவருப்புக்கு ஆளாகாதபடி, நல்ல ஒழுக்கம் உங்களுடைய இருதயத்தில இருக்குமானால், அது நிச்சயமா வெளியரங்கமா ஆகும். அந்த ஒழுக்கத்த தான் இந்த பரிசுத்த வேதாகமும் கற்றுத் தருது. ஒழுங்கினத்தை அல்ல, ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறது. இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால், நிச்சயமா உங்க ஆடை சரியா இருக்கும். இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் இல்லையா, நீங்க நிர்வாணி தான். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால ஆடைய குறித்து கணக்கிடப்படுகிற மற்றவர்களுடைய சிந்தனையில் வருகிற சில காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடாதபடி, உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூசிக்காதபடி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த இடத்தில் நாம் வரும்போது, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிச்சயமா கட்டளையிடுவார். அதனால கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்திருப்பீரானால், அது உங்களுக்கு ஒழுக்கத்தை நிச்சயமாய் கற்றுக் கொடுக்கும், ஒழுங்கினத்தை அல்ல. அது நிமித்தம் கர்த்தர் நீங்கள் ஒழுங்குக்கிரமமாய் நடக்கும்போது, நல்ல ஆடைகளை, தகுதியான வஸ்திரங்களை உடுக்கும்போது, அருவருப்பு இல்லாதபடி உடுக்கும்போது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.